ஹாய். ஊருக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வரலாட்டி எப்படி? ஊருக்கு வந்ததோட நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. என்னடா அதே ட்ரெஸ்ஸில் இருக்காருன்னு நினைக்காதீங்க. வந்ததோடு இங்கே வந்துட்டு இன்னும் குளிக்க கூட கிடையாது. இங்கே வரும்போதே நம்ம ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்க நாளைக்கு போஸ்ட் பண்ணிடலாமேன்றதுக்காக தான் வந்துட்டேன். என்னடா அண்ணன் வந்து போகும்போது இந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸுன்னு நினைக்காதீங்க சரியா? ட்ரெஸ்ஸு அழுக்கு இல்லாட்டி போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே சரி வாங்க உள்ளே காமிப்போம். வாங்க உள்ளே போகலாம். வீட்டு வேலை ஒரு விதம் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி யாரும் தெரியாது. எல்லோரும் கேட்டாங்க ஊருக்கு போயிட்டு இன்றைக்கி என்ன அம்மாவுக்கு காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் திருப்பி வைக்கிறேன், ரொம்ப இருட்டாக இருக்குது. நான் ஃபுல்லாக இந்த பக்கம் திருப்பிக்கிறேன் சரியா? ஃபஸ்ட்டு நான் போய் வீட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு வந்துடுறேன். இது யாருன்னு தெரியுமாங்க? ஹாய் சொல்லிடுமா அது? இது யாருன்னா என் உடன்பிறப்பு, என் தங்கச்சிங்க. இது மாலதி, கரூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். இது என் தங்கச்சி. இப்போ இங்கே விசேஷத்துக்கு வந்திருக்கிறனால சரி அண்ணன் கட்டிக்கிட்டு இருக்க வீட்டை போய் பார்த்துட்டு வருவோம்ட்டு வந்திருக்கிறோம் நாங்கள் சரியா? ரைட்டு ஓகே. ஒரு ஹாய் சொல்லிடுங்க. இவங்க கரூர் தாந்தோணி மலையில் இருக்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் வீடியோலாம் போட்டிருக்கோம், உங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச முகந்தேன். ஹாய் சொல்லுங்கம்மா. ஆமாம் எல்லோரும் கேட்டீங்க ஊருக்கு போயிட்டு இது வரைக்கும் என்ன அம்மாவை காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி கூட அம்மாவை காமிச்சாச்சு. வீட்டை காமிச்சிட ஒரு எட்டு ஃபுல்லாக வாங்க. கிச்சன் அதான் நிறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணியிருந்துருக்கலாம்லண்ணே அப்படி பண்ணியிருந்துருக்கலாம்லன்னு. கட்ட ஆரம்பிக்கும் போது ஒன்றும் ஒருத்தரும் சொல்லலை. கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது என் தங்கச்சி வந்து. லெட்டின் பாத்ரூமுக்கு இது ஒரு ரூமு. ஏற்கனவே காமிச்சது தான், இருந்தாலும் காமிக்கணும்ல, காமிச்சாச்சு. இது அப்படியே பரபரன்னு கிடக்கிறதுனால உங்களுக்கு பார்க்க ஏனோ தானோன்னு தோணும். இது பூஜா ரூமு. இன்னும் வேலையெல்லாம் முடிஞ்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கும் சரியா? இது சைடில் இந்த கொஞ்சம் ஆக்டிவிட்டி ஏரியான்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கோம், அதுதான் இது. மரம் கப்பின்னு கிடந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போர் போட்டுறதுக்கான பைப்புங்க. இப்போ மேலே போவோமா மலதி? மேலே ஒரு பார்த்துட்டு வருமா? வாங்க பார்த்துட்டு வருவோம். இப்போ பார்த்துருப்பீங்க கார் பார்க்கிங்கெல்லாம் ஏற்கனவே, இருந்தாலும் காமிச்சுக்கிறேன். இது மேலேங்க தெரியுதா? இல்லை மேலே இது உள்ள இதான் மேலே படி பார்த்தீங்கன்னா இது வழியாக வந்து தான் நமக்கு என்ட்ரன்ஸு. இப்படி தான் இதுதான் என்ட்ரன்ஸ். மேலே இது அப்படியே உள்ளே போனால் கம்பியாக இருக்குன்னு மேலே காங்கிரீட் வேலைக்கு கம்பி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த கம்பி எல்லாமே போட்டிருக்காங்க. அதே தாங்க கீழே உள்ள அதே ரூம், அதே இதுதான், ஒரே சேம் அளவு தான் எடுத்திருக்கு. இந்த பக்கம் ஒரு பூஜா ரூம். இந்த இடத்துல எதுக்குன்னா அதான் எடுத்து முடிச்சு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளோட கீழே போர் வருது பார்த்திங்களா, அதுக்காக இந்த இது போட்டிருக்கு. பூஜா ரூம் தான் இது. வந்து பேக் சைட் வியூ. வந்ததில் ஒரு ஐடியா மாலதி ஒன்று சொன்னிச்சு. இதில் ஒரு ஐடியா மாதிரி பண்ணி சொல்லியிருக்குது. இந்த இடத்துல ஒரு ஐடியா நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நானும் ஓகே சொல்லியிருக்கிறேன். அது நடைமுறைக்கு வருதா என்னன்னு நம்ம பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னாக்கும் முன்னாடியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல டோர் கிளாஸ் மாதிரி போட்டு கொஞ்சம் மறைவாக வச்சோம்னாக்க இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி போட்டுக்கலாமே அப்படின்றதுக்காக தான், வேறு ஒன்றுமே கிடையாது சரியா? சரி கீழே ஆட்டோக்கார் வேறு சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்கிறாராம். சரி நம்ம என்ன இதுன்னு பார்த்துட்டு வந்துட்டு பேசுவோம்.
வேலை என்ன இப்போ பெண்டிங் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓகே 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 பார்த்தீங்கன்னா பாருங்கள், நமக்கு இது பண்ணுறதுக்கு காங்கிரீட் போடுறதுக்கு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. வேலை முடிஞ்ச உடனே காங்கிரீட் போடுற வேண்டியதுதான். இதுதான் தற்போதைய வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. உறவுகளே பார்த்துக்கோங்க சரியா. இதில் இறங்குறது கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணும் போல இருக்குது. வீடு வேலை என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்ட உறவுகளுக்காக நான் சொல்லிட்டேன் சரியா. நம்ம வீட்டில் இப்போ அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன், தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவங்க 2 பேரையும் பார்க்கவே இல்லை, அதனால் பார்த்து கூட்டிகிட்டு வரணும்னு கூட்டிகிட்டு வந்தேன். நான் இப்போ அண்ணன் வீட்டில் போய் இருந்தேன், பால்காட்சி வீட்டில் அண்ணன் வீட்டில் போய் நின்றுக்கிட்டே இருக்கும்போது சரி ஒரு ஆட்டோ வர சொல்லி நம்ம எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வந்துடுவோம் அப்படின்றதுக்காக அந்த அண்ணன் வீடும் பால்காட்சி இருக்கிறனால என்னால் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் குடுக்குடுன்னு ஓடியாந்து இதை எடுத்து முடிச்சுட்டு போயிட்டேன். பாக்கி உள்ளதை அங்கேயே பேசுவோம் சரியா. ஒரு முக்கியமான இடத்த காட்ட போகிறேங்க. இந்த பில்டிங்கை நல்லா பார்த்துக்கோங்க. இதை முன்னாடி நாங்கள் பாலகிருஷ்ண ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ உமா கிளினிக்னு வச்சுருக்காங்க. சின்ன கட்டடமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இதில் தான் சாந்தா விஷம் குடிச்சிருந்தப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருந்தாங்க. இங்கே தான் நான் சாந்தாவை பார்த்தேன். விஷம் குடிச்சு 3 நாள் அட்மிட் பண்ணிவிட்டு முழிச்சதுக்கப்புறம் நான் முத்தை பார்த்தேன்னு சாந்தா லவ் ஸ்டோரியில் சொல்லியிருந்திருப்போம். அந்த ஹாஸ்பிட்டல் அதுதான். எங்கள் காதல் கதையில் மறக்க முடியாத ஒரு விஷயத்தில் இதுவும் ஒன்று. இந்த பாலகிருஷ்ண ஆஸ்பத்திரிங்க முன்னாடி பூசலியம்மாள் மருத்துவமனைன்னு இருந்துச்சு, இப்போ உமா கிளினிக்னு வச்சுருக்குறாங்க. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அமராவதி அக்கா வீடு தான். ஐயோ என்னாச்சு, என்னப்பாச்சு, ஆட்டோ நின்றுச்சு. ஆமாம், அமராவதி அக்கா வீடு இதில் தான் இருக்குது. கரெக்டாக அவங்க வீட்டுக்கிட்ட வந்தோன்னா ஆட்டோவும் டப்புன்னு நின்றுச்சு. அவங்க வீட்டை காமிக்கணும்னு நினச்சேன், அதே மாதிரியும் நின்றுச்சு. ஏதோ ரோடு வேலை நடக்குதுங்க. வீட்டை பார்த்துட்டிங்களா உறவுகளே? வீட்டோட அப்டேட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. வீட்டோட அப்டேட்டு சொல்லுங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க வீட்டை. இப்போ காங்கிரீட்டுக்கு காமிச்சது, அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. மறு காங்கிரீட்டுக்கு தான் உங்ககிட்ட காமிக்கணும்னு இருந்திருக்குது. அதனால தான் இவ்வளோ நாள் அதை சொல்லாமலே இருந்திருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிறோம், வந்த இடத்துல வச்சு நம்ம வீட்டை காமிக்கலாட்டியும் நம்ம உறவுகள் ரொம்ப கோச்சிப்பீங்க. என்னங்கடா சஸ்பென்ஸ்லேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிப்பீங்க பார்த்தீங்களா. அதுக்காகத்தான் சரி வந்த உடனே போயிட்டேன் அப்படின்னு நினச்சேன். இனிமேல் தான் குளிச்சு முடிச்சுட்டு தான் அடுத்து அண்ணன் வீட்டுக்கு போகணும். அங்கே வேலை இருக்கும்ல, அதுக்காக அங்கே போய் பார்க்கணும் செய்யணும். வந்ததுலேருந்து படுக்க கூட இல்லை. அம்மா சொன்னாங்க கொஞ்சம் நேரம் படுறா, ரெஸ்டாரா, மூஞ்சி கிடங்கு விழுந்து போச்சுரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மூஞ்சியெல்லாம் வந்ததோட என் தங்கச்சியும் சரி எங்கள் அம்மாவும் சரி எல்லாரும் முகமே நல்லாவே இல்லைடா, என்னடா இப்படி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் சத்தம் போட்ட மாதிரியே எதாவது ஒல்லியா போயிட்டீங்க என்ன இதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மற்ற குறைக்கு முடி கிடியெல்லாம் வெட்டிட்டு அங்கேருந்து வரும்போதும் நைட்லலாம் தூங்காமல் அங்கேருந்து நடந்து வந்துகிட்டே இருந்தோமா. நடந்து வரல, பஸ்ஸில் வந்தோமா. அந்த டயர்ட்னஸ் வேற. அந்த டயர்ட்னஸை பார்த்தோன்னே அது எல்லாத்துக்கும் இருக்கும்ல, உடன் பிறப்புகளாக இருந்தாலும் பெத்த தாயாக இருந்தாலும், என்னடா இப்படி கிறங்கி போயிட்டானே என் மயன் அப்படின்னு எங்கள் அம்மாவும் வெளியில சொல்லலை. என் தங்கச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க, நான் கேட்டால் என் மயன் சங்கடப்படுவேன், மனசளவுல ரொம்ப சங்கடப்படுவானேன்னு நான் கேட்கவே இல்லை அப்படின்னாங்க. சரி கேட்கலனாலும் மனசுக்குள்ளே இருந்துச்சுல்ல. அதே மாதிரி தங்கச்சி வந்தோடனே 1000 பேத்துக்கு 1000 டென்ஷன் இருக்கும், வீடு கட்டினா டென்ஷன் இருக்கும், எல்லா டென்ஷனும் எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட்டா தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். சும்மா இதை போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கும் மனுஷன் வாழவே முடியாது அப்படின்னுச்சு. சரி மாலதி என்ன கேட்கறதுக்கெல்லாம் சரி மாலதிட்டு நான் செய்யறது தான் செய்வேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு என் தங்கச்சி சொன்னிச்சு. அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அண்ணன் வீட்டு விசேஷத்தை நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் ஊருக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. திடீர்னு வச்சது ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. சரி தை முடிச்சுட்டாங்க, அங்கிட்டு மாதம் அப்படியே பிறந்து நீட்டிக்கிட்டே போயிருமே அப்படின்றதுக்காக சரி ஓகே இப்போயே வச்சிருவோம்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நாங்களும் எங்கள் அம்மா குனிஞ்சு போகிறாங்களாம், அப்போ வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. டயத்தை டக்குன்னு சொன்னனால சாந்தாவால் வர முடியலை. சாந்தா மணாலிக்கு ட்ரிப் போட்டிருந்தாங்க. அவங்க டேட்டை உடனே ஃபிக்ஸ் பண்ணதுனால ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம இது போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டோம். அப்போ பார்க்குறவங்க எல்லாரும் போய் நம்ம ரிட்டர்னுக்கு கேட்டோம். அப்போ ஏஜென்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நாங்கள் ஆஃபரில் தான் உங்களுக்கு போட்டிருந்தோம், அப்போ நீங்கள் ரீஃபண்ட் கிடைக்காது கண்டிப்பாக, அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வராது உங்கள் விருப்பம்ப்பா, நாங்கள் ரீஃபண்ட் தர மாட்டோம்னாங்க. சரி ஓகே நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். நிதினுக்கு எக்ஸாம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம், பிரகதிக்கும் ரிவிஷன் எக்ஸாம், அதனால் அவங்களையும் விட்டுட்டு நம்ம வந்துட்டோம். மன வருத்தம் அண்ணனுக்கு இருக்கத்தான் செய்து, யாரையுமே கூப்பிடாம வந்துட்டானே அப்படின்னு. இருந்தாலும் நம்ம பேசி சமாளிப்போம். நான் வந்திருக்கிறது போதும்னே அப்படின்னு சொல்லி சமாளிப்போம்னுட்டு இருக்கிறேன். சரியா சரி ரைட் ஓகே. ஒரு நம்ம வீட்டை பற்றின அப்டேட் கேட்டிருந்தீங்க சொல்லிட்டேன். நாளைக்கு என்ன வீடியோ என்னன்றதை நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்க, பாருங்கள், பத்திரமா இருங்க. பாய்.